உங்கள் எல்லாருக்குமே மன்மதராசா பாட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பாக இருக்க ஒரு மலை மேலே வந்து ஆடுற மாதிரியும் ஏதோ ஒரு மேடுகள் மேலே எடுத்திருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான். இப்போ ரீசெண்டாக கூட தங்கலான் படத்தோட ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாமே கூட வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படமுமே வந்து கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட ஒரு கலைக்களமாக தான் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் கேஜிஎஃப் சுரங்கங்களில் வேலை பார்க்குறதுக்கும் கேஜிஎஃப் சுரங்கத்தை தோன்றதுக்கும் அங்கே இருக்க தங்கத்தை எடுக்கிறதுக்குமே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தமிழர்களை அந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் தமிழர்களை ஒரு கான்ட்ராக்ட் முறையில் அந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னதான் தமிழர்கள் அங்கே கான்ட்ராக்ட் முறையில் அங்கே போய் வேலை பார்த்தாலும் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அங்கே அவங்க செஞ்ச வேலைக்கு ஏற்ற சம்பளமே கிடையாது. சம்பளம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் வேலை பார்க்குற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கே சுரங்க வேலையில் வேலை பார்த்தாங்க தமிழர்கள். ஒரு சில பேர் சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கும் போதே மூச்சடைச்சி இறந்து போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன நோயினே தெரியாமல் புதுசாக நோய் வந்து இறந்து போயிடுறாங்க. அங்கே தமிழர்கள் இருந்த பகுதின்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை குடிசை பகுதியாக தான் இருந்திருக்கு. அவங்க தங்கியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான இடமா இருக்காது. எந்த ஒரு மருத்துவ வசதியுமே இருக்காது. யாருக்காவது ஜுரம் காய்ச்சல் அப்படின்னாலுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக தான் இருந்துச்சு. இதனாலேயே பல்லாயிரம் பேர் அங்கே இறந்து போயிருந்தாங்க. முக்கியமாக அங்கே எலி தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கே 50,000க்கும் மேற்பட்ட எலிகளை வந்து கொன்று இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. என்னதான் அங்கே தமிழர்கள் ஒரு கான்ட்ராக்ட் முறையில் வந்து அங்கே வேலை பார்க்க போயிருந்தாலும் அங்கே அடிமைகளை விட ரொம்ப ரொம்ப மோசமாக தான் நடத்தப்பட்டிருக்காங்க. உலகத்திலேயே கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப மதிப்பு அதிகம். அங்கே சாதாரணமாக மண்ணை ஜெல்லிச்சாலே வந்து தங்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இப்போவுமே அது சொல்லப்படுது. கேஜிஎஃப்ல கிடைக்கிற மண்ணை வந்து ஜெல்லிச்சாலே எவ்வளவோ கிராம் ஆஃப் தங்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் ஒரு காலத்தில் தமிழர்கள் கேஜிஎஃப்ல மண்ணை ஜெலிச்ச வந்து நிறைய தங்கங்களை எடுத்துருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த காலத்தில் சோழர்கள் கேஜிஎஃப்பை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. விஜயநகர அரசர்கள் வந்து கேஜிஎஃப்பை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க ஆட்சியில் நிறைய தமிழர்கள் கேஜிஎஃப்ல வேலை பார்த்துருக்காங்க. அவங்க ஆட்சியிலேயே நிறைய தமிழர்கள் மண்ணை ஜெல்லிச்சு மட்டுமே நிறைய தங்கங்கள் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கர்நாடகா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா கேஜிஎஃப்ல தங்கத்தை எடுத்துட்டு வரவங்களுக்கு ஒரு சன்மானம் தர்றதா வந்து சொன்னார். அப்போது பல பேர் போய் கேஜிஎஃப்ல இருக்க மண்ணை எக்கச்சக்கமாக தோண்டி எடுத்துட்டு வந்து அவங்க ஜெல்லிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேஜிஎஃப்பை சுற்றி அமைஞ்சிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் அடிமைகளை விட ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டு அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உயிரே போனாலும் நிறைய தமிழர்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே 2001 இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த கேஜிஎஃப் புதையல் போச்சு. ஆனால் 2001 இந்திய அரசாங்கம் இதை சட்டப்படி மூடிடுறாங்க. இங்கே இனிமேல் எந்த ஒரு தங்கத்தையுமே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்த தமிழர்கள் எப்படியாவது இந்த சுரங்கத்தை வந்து திரும்பவும் தரங்க அப்படின்றதுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரையே விட்டு வேலை பார்த்துட்டு இருந்த தமிழர்கள் சுரங்கம் மூடினதுக்கு அப்புறம் இதோட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாக போகாமல் எதுக்கு மூணு சுரங்கத்தை திரும்பவும் தளர்க்க போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோவில் கேஜிஎஃப் பற்றி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனலாக அமையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. முதல்ல கேஜிஎஃப்பை 2nd செஞ்சுரியில் தான் கண்டுபிடிக்கிறவங்க சைவர்கள். அவங்க தான் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. சைவர்களோட நம்பிக்கையாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல கடவுளாக இருந்தவர் குவலாலா புரவேஸ்வரா அப்படிங்கிறத நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேபிட்டல் சிட்டியாக தலக்காடை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த கேஜிஎஃப் 1004வது வருஷம் சோழர்களோட கண்ட்ரோலுக்கு வருது. சோழர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேரு நிக்கார்லி சோழ மந்தலா அப்படிங்கறத வந்து கூப்பிட்டாங்க. சோழர்கள் ஆட்சியில அங்க நிறைய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உத்தம சோழ ஆட்சியில பாத்தீங்கன்னா ரேணுகா கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வீர சோழா, விக்ரம சோழா, ராஜ நாகேந்திர சோழா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய சிலை சிற்பங்கள் வந்து அங்க செதுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆதித்ய சோழா, ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா காலகட்டங்களில் கேஜிஎஃப்ல நிறைய சிவன் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோலாரம்மா கோவில்,
உத்தந்தேஸ்வர கோவில், சோமேஸ்வர கோவில், இந்த மாதிரி பல கோவில்கள் கேஜிஎஃப் சுற்றி கட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 17th செஞ்சுரியில் விஜயநகர அரசர்கள் கேஜிஎஃப் வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. 1336 1664 காலகட்டம் வரைக்குமே விஜயநகரம் கிட்ட தான் கேஜிஎஃப் இருக்கு. இதுக்கடுத்து நிறைய மராட்டியர்கள் வந்து கேஜிஎஃப் வந்து கைப்பிடிக்கிறாங்க. இதுக்கடுத்து நிறைய பல்லவர்கள் வந்து கேஜிஎஃப் வந்து கைப்பிடிக்கிறாங்க. இப்படி பல பேர்கிட்ட கேஜிஎஃப் மாறி மாறி போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் லார்ட் கான்வாய்ஸ் அவர் வந்து 1791 அப்போ கர்நாடகாவோட ராஜாவோ ஜமீன்தாரோ யார் இருந்தாங்களோ அவர்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. கேஜிஎஃப் வந்து லார்ட் கான்வால்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த கேஜிஎஃப் வந்து இருந்திருக்கு. அவர் தான் வந்து கேஜிஎஃப்ல தங்கம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வந்து சொன்னார். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து எப்படியாவது இங்கே இருக்க தங்கத்தை வந்து எப்படியாவது சுரண்டி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சாங்க. அதுக்காக தான் வந்து கேஜிஎஃப்பை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் ஒரு சில தமிழர்களையுமே வந்து வேலை பார்க்கறதுக்காக, அதாவது கேஜிஎஃப்ல சுரங்கம் தோன்றதுக்காக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லேருந்து நிறைய தமிழர்களை வந்து கான்ட்ராக்ட் முறையில் மாதம் சம்பளம் தரோம் அப்படின்ற பேரில் அவங்கள அடிமையாக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேலை பார்க்க வச்சாங்க. கேஜிஎஃப்ல பல்லாயிரம் மக்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே முக்கியமாக பேசப்பட்ட மொழி தமிழ். இன்றைக்குமே அங்கே நிறைய தமிழ் மொழியில் இருக்க கல்வெட்டுகளை வந்து நிறைய பேரால் பார்க்க முடியும். அங்கே போயிட்டு தமிழர்கள் வேலைன்ற பேரில் கொடூரமான சித்திரவதையை தான் வந்து அனுபவித்தாங்க. சொன்ன வேலை நேரத்திற்கும் மேலே அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம நிறைய பேர் வந்து சுரங்கங்களை வந்து தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து புதுசான நோய் வந்து இறந்து போயிருக்காங்க. சுரங்கத்துள்ள மூச்சடைச்சு இறந்து போயிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எலி தொல்லைகளும் வந்து தமிழர்கள் இருந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே கேஜிஎஃப்பை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒருத்தர், அவருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர், சூப்பர்டென்ட்ஸ், இவங்களுக்கு கீழே தான் தமிழ் ஆட்கள்லாம் வந்து வராங்க. இந்த கேஜிஎஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க இருந்த இடம் மட்டுமே வந்து ஒரு மினி இங்கிலாந்து அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பங்களா, ஒரு சோஷியல் கிளப், ஒரு ப்ராப்பரான அவங்க பசங்க படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலு, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு. அவங்க போயிட்டு வர்றதுக்கான நிறைய கார், இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வேலை செய்கிற பிரிட்டிஷ் ஆட்களுக்கு மட்டும்தான். ஆனால் தமிழர்கள் இருந்த இடமும் ஒரு ஓலை குடிசை பகுதியாக இருந்திருக்கு. அதுவும் ஒரு சுத்தமான இடமா கிடையாது. ஒரு சரியான மருத்துவ வசதி கூட தமிழர்களுக்கு கிடையாது. அங்கே சுரங்கங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே வந்து அவங்க பண்ணித்தரல. ஆனால் இவங்களை கண்காணிக்கிற பதவியில் இருந்த நிறைய பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு லண்டனில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அது எல்லாமே கேஜிஎஃப்ல கொடுத்தாங்க. முக்கியமாக அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க போய் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல் வந்து மல்டிநேஷ்னல் லெவலுக்கு அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பிரிட்டிஷர்கள் கையிலையுமே வந்து இந்த கேஜிஎஃப் மாறி மாறி போயிருக்கு. ஆனால் யாராலையுமே வந்து தங்கத்தை வந்து சரியாக எடுக்க முடியல. நிறைய இடங்களில் சுரங்கம் தோன்றாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரியான தங்கம் அங்கே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி தான் வந்து தங்கங்கள் கிடைக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ் ஆர்மி மேன் வந்து கேஜிஎஃப்பை வந்து விலைக்கு வாங்குறாரு. அவர் வந்து அந்த டைமில் கர்நாடகாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா கிட்ட நான் வந்து ஒரு ஆய்வு செய்ய போகிறேன், ஸோ இதனால் கேஜிஎஃப் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு லீஸுக்கு வேணும் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட பேசி கேஜிஎஃப்பை லீஸுக்கும் வாங்கிடுறாரு. ஆனால் அங்கே போயிட்டு தங்கம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சு தங்கத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படி தங்கத்தை நிறைய ஆட்களை வச்சு அங்கே வேலை பார்த்துட்டு தங்கத்தை எடுக்கும்போது ரொம்பவே பியூரான தங்கத்தை அவர் பார்த்தார். இதை லண்டனுக்கே கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இது படிப்படியாக அந்த கர்நாடகாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜாவோட காதுக்கு வரும்போது அவர் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. உடனே அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து அந்த ராஜா கிட்ட எடுக்கிற தங்கத்திலிருந்து 10% நான் உனக்கு கமிஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவுமே அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே நிறைய பிரிட்டிஷ்காரங்களோட கைக்கு மாறி மாறி கடைசியாக ஜான் டெய்லர் அப்படிங்கிற ஒருத்தரோட கைக்கு கேஜிஎஃப் வந்து போகுது. அவர் வழக்கமாக தோண்டிக்கிட்டு இருந்த சுரங்கத்தை விட்டுட்டு அதுக்கு மாறாக வேற ஒரு இடத்துல சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தார். இவருமே வந்து கர்நாடகாவை சுற்றி இருக்க கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ ஆந்திராலேயோ நிறைய வேலை ஆட்களை கான்ட்ராக்ட் முறையில் கூட்டிகிட்டு வந்து அங்கே வேலை பார்க்க வைக்கிறாரு. அவர் ஒரு புதுசான ஒரு இடத்துல சுரங்கம் தோண்டும் போது அங்கே சுரங்கத்தோட பாறைகள்லாம் வந்து தங்கம் வந்து கிடைக்குது. தங்கமே வந்து ஒரு பெரிய பெரிய கல்லாக அவருக்கு கிடைச்சிது. அவர் நினச்சதை விட அவங்க கிடைச்ச தங்கம் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு.
1880 ஜான் டெய்லருக்கு அடுத்து அவங்களோட பசங்களுமே வந்து இந்தியாவில் கேஜிஎஃப்ல இருக்க மைன்ஸை வந்து தோண்ட ஆரம்பித்தாங்க. 1880 அவங்க ஆரம்பித்த இந்த மைன் ப்ராஜெக்ட் வந்து 1956 வரைக்குமே அவங்க தோண்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் முக்கியமான சிட்டியாக இருந்த டெல்லி, மும்பை போன்ற இந்த மாதிரி சிட்டிகளில் கூட கரண்ட் கிடைக்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த கேஜிஎஃப்ல கரண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே முதல்ல எலக்ட்ரிசிட்டியோட ரொம்பவே அட்வான்ஸ்டு சிட்டியாக இருந்தது கேஜிஎஃப் தான். அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அங்கே மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் 1956க்கு அப்புறம் கேஜிஎஃப் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து போகுது. இந்தியா முழுக்க கிடைக்கிற தங்கங்களில் கேஜிஎஃப்லேருந்து கிடைக்கிற தங்கம் மட்டுமே 95% இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்துக்கு உலகத்தில் மற்ற நாடுகளில் நல்ல விலையுமே போச்சு. ஆனால் இந்திய அரசாங்கம் 2001 அதிகாரப்பூர்வமாக கேஜிஎஃபோட சுரங்கத்தை மூடிடுறாங்க. காரணம், அங்கே கேஜிஎஃப்ல இருக்க தங்கத்தை விற்கிறத விட கேஜிஎஃப்ல இருக்க தங்கத்தை எடுக்கிறதுக்கு அதிகமாக செலவாகுதுன்ற காரணத்தினால மூடிடுறாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையாட்கள் அங்கேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கேருந்த வேலையாட்கள் திரும்பவுமே அந்த சுரங்கத்தை வந்து திறங்க அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்களுமே வந்து பண்ணாங்க. இதுக்கு காரணம், அங்கே என்னதான் சுரங்க வேலையில் வேலை பார்த்துட்டு இருந்த வேலையாட்கள் தன்னோட ரத்தத்தையே சிந்தி வேலை பார்த்தாலும் அந்த வேலையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன வேலை பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. அதே போல் 2000 வருஷமாக கேஜிஎஃப் இருக்குது. அதில் 80 வருஷத்துக்கு மேலே இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து கேஜிஎஃப்ல இருக்க தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு லண்டனுக்கு போயிட்டாங்க. ஆங்கிலேயர்களால் இந்தியாவிலேருந்து பல வளங்கள் கொள்ளையடித்து அவங்களோட தாய் நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. அதில் கேஜிஎஃபோட தங்கமும் முக்கியமான ஒன்றா இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கேட்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.